டெட் டிஆர்பி சைக்காலஜி. புலனியக்க நிலையின் முன் வாய்மொழி இருக்கும். புலனியக்க நிலையில் முன் வாய்மொழி இருக்கும். புலனியக்க நிலையில் குழந்தை மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ பெற்றிருக்காது. புலனியக்க நிலையில் குழந்தை மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ பெற்றிருக்காது. பியாஜேயின் செயலுக்கு முற்பட்ட நிலையின் வேறு பெயர் முன் செயல்பாட்டு நிலை, முற்சிந்தனை வளர்ச்சி. பியாஜேயின் செயலுக்கு முற்பட்ட நிலையின் வேறு பெயர் முன் செயல்பாட்டு நிலை, முற்சிந்தனை வளர்ச்சி. முன் செயல்பாட்டு நிலை 2 முதல் 4 வயது வரை. முன் செயல்பாட்டு நிலை 2 முதல் 4 வயது வரை. உள்ளுணர்வு நிலை 4 முதல் 7 வயது வரை. உள்ளுணர்வு நிலை 4 முதல் 7 வயது வரை. செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தை உயிரற்ற ஜடப்பொருள்களையும் உயிருள்ளவையாக பாவிக்கும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தை உயிரற்ற ஜடப்பொருட்களையும் உயிருள்ளவையாக பாவிக்கும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் பொருள்களின் உருவம், இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்பது அறியப்படாது. செயலுக்கு முற்பட்ட நிலையில் பொருட்களின் உருவம், இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்பது அறியப்படாது. செயலுக்கு முற்பட்ட நிலையில் தான் என்ற எண்ணம் உருவாகும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் தான் என்ற எண்ணம் உருவாகும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் யதார்த்தவாதம் தோன்றும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் யதார்த்தவாதம் தோன்றும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் முன் பின் மாற்றம் இருக்காது. செயலுக்கு முற்பட்ட நிலையில் முன் பின் மாற்றம் இருக்காது. செயலுக்கு முற்பட்ட நிலையில் தாய் தந்தையை சர்வ வல்லமை படைத்தவர்களாக குழந்தை கருதும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் தாய் தந்தையை சர்வ வல்லமை படைத்தவர்களாக குழந்தை கருதும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் பின்பற்றுதல் காணப்படும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் பின்பற்றுதல் காணப்படும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் புலன் ரீதியான விளக்கம் இருக்கும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் புலன் ரீதியான விளக்கம் இருக்கும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் கற்பனை விளையாட்டு காணப்படும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தையிடம் கற்பனை விளையாட்டு காணப்படும். செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தைக்கு விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாது. செயலுக்கு முற்பட்ட நிலையில் குழந்தைக்கு விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டையும் விளையாட தெரியாது. பியாஜேயின் புலனீடான செயல்நிலையின் வேறு பெயர்கள் கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம், திட்டமிட்ட செயல்நிலை, பருப்பொருள் நிலை. பியாஜேயின் புலனீடான செயல்நிலையின் வேறு பெயர்கள் கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம், திட்டமிட்ட செயல்நிலை, பருப்பொருள் நிலை. புலனீடான செயல்நிலையில் குழந்தையால் பொருட்களின் மாறாத்தன்மையை அறிய முடிகிறது. புலனீடான செயல்நிலையில் குழந்தையால் பொருட்களின் மாறாத்தன்மையை அறிய முடிகிறது. புலனீடான செயல்நிலையில் குழந்தைக்கு முன் பின் மாற்றங்களை நன்கு உணர முடியும். புலனீடான செயல்நிலையில் குழந்தைக்கு முன் பின் மாற்றங்களை நன்கு உணர முடியும். புலனீடான செயல்நிலையில் குழந்தைக்கு எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது. புலனீடான செயல்நிலையில் குழந்தைக்கு எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது. பியாஜேயின் கருத்தியல் நிலையின் வேறு பெயர்கள் முழு செயல்நிலை, முறையான செயல்நிலை. பியாஜேயின் கருத்தியல் நிலையின் வேறு பெயர்கள் முழு செயல்நிலை, முறையான செயல்நிலை. கருத்தியல் நிலையில் குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியவை பற்றி சிந்திக்க இயலும். கருத்தியல் நிலையில் குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியவை பற்றி சிந்திக்க இயலும். கருத்தியல் நிலையில் குழந்தைகள் விஞ்ஞானிகள் போன்று செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர்.
கருத்தியல் நிலையில் குழந்தைகள் விஞ்ஞானிகள் போன்று செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகள் செய்வர். கருத்தியல் நிலையில் குழந்தைகள் தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றியமைக்க முயலுவர். கருத்தியல் நிலையில் குழந்தைகள் தேவைக்கு தகுந்தவாறு விதிமுறைகளை மாற்றியமைக்க முயலுவர். கருத்தியல் நிலையில் குழந்தைக்கு எந்த கருத்தையும் பிறர் நோக்கத்திலிருந்து சிந்திக்க இயலும். கருத்தியல் நிலையில் குழந்தைக்கு எந்த கருத்தையும் பிறர் நோக்கத்திலிருந்து சிந்திக்க இயலும். கருத்தியல் நிலையில் குழந்தைகளுக்கு குறியீடுகளையும் சமன்பாடுகளையும் புரிந்து கொள்ள இயலும். கருத்தியல் நிலையில் குழந்தைகளுக்கு குறியீடுகளையும் சமன்பாடுகளையும் புரிந்து கொள்ள இயலும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.